எடப்பாடி பழனிசாமி என்ன நீங்கள் அவ்வளவு சாதாரணமாக எடை போடுறீங்களா அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே எப்போவுமே பொதுவாக சொல்லுவாங்க. அது இன்றைக்கும் ஓரளவுக்கு அவங்க சொன்னது கரெக்டு தான்ப்பா. அவரை நம்ம அவ்வளவு சாதாரணமாலாம் எடை போட்டுற முடியாது. கூட்டணின்னு வந்தாலும் சரி, சீட் ஷேரிங்காக இருந்தாலும் சரி, யார் யாருக்கு என்னவோ அதுதான் கொடுக்க முடியும். அவங்க மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, 50 சீட்டு 60 சீட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இந்த முறையும் எடப்பாடி பழனிசாமி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள். என்னங்க சொல்கிறீங்க, பிஜேபி 50-60 சீட்டு கேட்டுட்டு இருந்துச்சு, அப்புறம் எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க, எதை வச்சு இதை சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். பிஜேபி 50-60 கேட்டிருக்கலாம், பட் எடப்பாடி பழனிசாமி எத்தனை சீட்டு கொடுத்துருக்காரு இப்போதைக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அறிவிக்கலை. பட் பிஜேபிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர் இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னா 29 இடங்கள், 29 சீட்டை பிஜேபிக்கு கொடுக்குறாரு. அதோடு சேர்த்து பிஜேபிகிட்ட நான் பேசிக்கிறேங்க அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருந்தார் இல்லையா, அவருக்கான சீட்ஸையும் பிஜேபி கணக்கிலேயே கொடுக்குறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக பிஜேபி கையில் 38 அசம்பிளி சீட்ஸை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போகிறாரு. அதில் பிஜேபி மட்டும் நேரடியாக போட்டியிட போகிற இடங்கள் 29. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 9 இடங்களில் போட்டியிட போகிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 13, 14, 15 அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. டபுள் டிஜிட்டில் வாங்கணுன்றது அமமுகவோட நிலைப்பாடாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க லாஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2 தொகுதியில் போட்டி போட்டிருந்தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில். ஒன்று திருச்சி, இன்னொன்று தேனி. திருச்சியில் பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல, பட் தேனியில் டிடிவி தினகரன் 2வது இடம் வந்திருந்தார். ஆனால் இப்போ பேச்சுவார்த்தைக்கெல்லாம் பிறகு 9 இடங்கள் தர முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் நாங்கள் பிஜேபிக்கு கொடுத்துருவோம், பிஜேபி கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது தான் ஏடிஎம்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபராக இருக்குது. பிஜேபியும் தொடக்கத்தில் 60, 50ன்னு ஆரம்பித்தாங்க. கடைசியில் எப்படி இந்த நம்பரை சீல் பண்ணியிருக்காங்கன்னா, திமுக கூட்டணியில் காங்கிரஸு 28 இடங்கள் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸை விட ஒரு இடமாவது நாங்கள் அதிகமாக நிற்கணும்ல, அப்போ தானே நாங்கள் இங்கே வெயிட்டான கட்சி, பெரிய கட்சின்றதை நிரூபிக்க முடியும். காங்கிரஸுக்கு கீழே கம்மியாயிருச்சு அப்படின்னா எங்களை வச்சு செஞ்சுருவாங்க, அதனால் எங்களுக்கு அவங்கள விட அதிகமான சீட்டு கொடுங்க அப்படின்னு அவங்க சைடில் கேட்டு காங்கிரஸை விட கூடுதலான ஒரு இடங்கள். ஆனால் இதில் காங்கிரஸுக்கு 28+1 ஒரு ராஜ்யசபா சீட் டிஎம்கேல கொடுத்துருக்காங்கன்றது கவனிக்க வேண்டிய விஷயம். பட் இங்கே ஏடிஎம்கே அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருந்து 2 ராஜ்யசபா சீட்டில் ஒருத்தர் தம்பிதுரைக்கு கொடுத்து அவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு விட்டார். இன்னொன்று பாமகவுக்கு கொடுத்தாங்க, அன்புமணி ராமதாஸும் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். ஸோ அந்த ஆஃபர்லாம் கிடையாது. பிஜேபிக்கு 29 இடங்கள், அமமுகவுக்கான இடங்கள். சரி, பாமகவுக்கு எத்தனை இடங்கள் அப்படின்னா அதில் ஏற்கனவே நம்ம எல்லாம் கேள்விப்பட்டது தான், 18 சீட்டு பாமகவுக்கு. அதை ஏற்கனவே பேசினபடி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இதில் பிஜேபிக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஒரு பக்கம் அமித்ஷாவை போய் டெல்லியில் மீட் பண்ணிட்டு வராரு, இங்கே அடிக்கடி சென்னைக்கு பியூஷ் கோயல் வரும்போது அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அவ்வளோ சாதாரணமாக இந்த டீலை சீல் பண்ணியிருக்க முடியுமா? அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் அதிகமான சீட்டு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே அது மாதிரி கேட்பாங்க, தொகுதியை பிரிக்கிறதுல கஷ்டம் வரும். நாங்கள் எப்படி இருந்தாலும் 170 சீட்டுக்கு குறையாமல் நிற்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இரட்டை இலை மட்டுமே 170 சீட்டில் கண்டிப்பாக நிற்போம். அதனால் கூட்டணி கட்சிகளில், அதுவும் இப்போ பிஜேபிக்கு அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, ஏடிஎம்கே சைட்லேருந்து உங்களுக்கு எந்தெந்த சீட்டெல்லாம் சாதகமாக இருக்கோ சொல்லுங்கள், பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய சீட்டு கொடுக்குறேன். அதாவது உங்களுக்கு நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன். நீங்கள் 50-60 சீட்டுன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய டேலியும் கம்மியாகும், மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் அதிகமாக தரணும், இது திமுக கூட்டணிக்கு சாதகமாகிடும். அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் உங்களுக்கு 29 தொகுதி தரோம், அதில் நம்ம எந்தெந்த தொகுதி நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள், அதை பார்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி இந்த அலையன்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடியே அவங்க கூட்டணி வச்சுருந்தாலும் இந்த சீட் ஷேரிங் டாக்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் அப்படி பிரச்சனை வந்ததே தவிர, எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு வெளிப்படையாக எந்த விஷயமும் வராத அளவுக்கு அமிக்கபிளாக பேசி செட்டில் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் மேலும் சில கட்சிகள் இருக்காங்க இல்லையா, என்டிஏ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, அமமுக அடுத்தபடியாக அங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, ஜி.கே. வாசன். அதே போல் ஜான் பாண்டியனோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பாரிவேந்தரோட இந்திய ஜனநாயக கட்சி, இவங்கெல்லாமும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 சீட்டு தர்றதா பேசியிருக்காங்க, அதிகபட்சமாக 2 சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. தமிழ் மாநில காங்கிரஸுக்கெல்லாம் கடந்த முறை 5 இடங்கள் வரை கொடுத்தாங்க, பட் அவங்க ஜெயிக்கவே முடியலை. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த முறை 2 இடம் கொடுக்குறதா பேசியிருக்காங்க. அதே போல் இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 இடங்கள், ஜான் பாண்டியனுக்கும் 2 இடங்கள்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ரெட்டை இலை சின்னத்தில் போட்டியிட பாருங்கள், நீங்கள் ரெட்டை இலையில் கண்டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பட் பிஜேபி இன்னொரு பிளான் வச்சுருக்காங்க. இப்போ நான் சொன்ன கட்சிகள் இருக்காங்கல்ல, தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, ஜான் பாண்டியனோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இவங்க எல்லாமே 2024 என்டிஏ அலைன்ஸில் இருந்தவங்க. ஸோ அதனால் அவங்களெல்லாம் தாமரை சின்னத்தில் போட்டியிட வச்சா என்ன, நம்ம அந்த ஓட் ஷேரையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம்.
ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்கனாலும் பிஜேபி எம்எல்ஏவாக சட்டசபையில் பார்க்கும்போது தாமரையில் ஜெயிச்சதுனால அப்படி தானே இருப்பாங்க. அப்படின்னா அவங்க ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இவங்க ரெட்டையிலையில் நிற்க போகிறாங்களா, தாமரையில் நிற்க போகிறாங்களான்றது தெரியல. இல்லை ஒருவேளை நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் போட்டிடுவோம்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியோ இன்றைக்கி தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு கூட்டணி கணக்குகளை சரியாக முடிக்கணும் அப்படின்ற வகையில் இந்த கூட்டணி கணக்குகளை பக்காவாக பிளான் பண்ணி முடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது தவிர்த்து சில ஒவ்வொரு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அமைப்புகள் கட்சிகளுக்கு கூட அதிமுக கூட்டணியில் இருக்குது. அவங்கெல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மேஜர் அலைன்ஸ் பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடிய பாமக, பிஜேபி, அமமுக இவங்கெல்லாம் அவங்கவுங்க ஓன் சிம்பிளில் போட்டிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கான இடங்களை பேசி முடிச்சாச்சு. இதுக்கு நடுவில் விஜய் வேறு வந்துட்டாருன்னா அப்படின்ற பேச்சுவார்த்தையெல்லாம் வேறு 2-3 நாளாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு விஜய் வர்றது உறுதி ஆகலை. ஒருவேளை விஜய் வருவதாக இருந்தால் இந்த சீட்டை விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை கூட வரலான்னு சொல்கிறாங்க. அதாவது அதிமுகவே 170 இடங்களை நிற்க முடியுமான்றது தெரியாது. பிஜேபிக்கு கொடுத்த இடங்கள், பாமகவுக்கு கொடுத்த இடங்கள், இதிலெல்லாம் சில இடங்களை குறைக்க வேண்டிய சூழல் கூட வரும்னு ஒரு தகவல் இருக்குது. பட் விஜய் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க. அதனால் பிரதமர் மோடி இன்னும் 1 or 2 டேஸில் திருச்சிக்கு வர போகிறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த சீட் ஷேரிங் டாக்ஸ் எல்லாம் முடித்து என்டிஏ கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு, வேட்பாளர் பட்டியல், தேர்தல் அறிக்கை இதெல்லாமே இதுக்கு அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங் டேஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, எடப்பாடி பழனிசாமியினுடைய நகர்வுகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.